ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி கருவேப்பிலையை பற்றின ஒரு முக்கியமான பதிவு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அத்தனை பேத்துக்கு ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். காலையில் வந்துட்டு எனக்கு எப்போவுமே டெய்லி ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருக்குது. ஸோ வந்துட்டு நான் டெய்லியுமே ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக புக்ஸ் நிறையா வந்து ரெஃபர் பண்ணி பார்ப்பேன். அதில் வந்து நான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்ட ஒன்றை தான் இன்றைக்கி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்கும் இன்றைக்கி தான் இந்த விஷயம் தெரியும். இதுக்கு முன்னாடி எனக்கும் இதை பற்றிலாம் தெரியாது. ஆனால் எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லியிருக்காங்க, கருவேப்பிலையை வந்து யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, யார் கையில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டெல்லாம் நான் நினைப்பேன். ஆனால் வந்து அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஒவ்வொன்றுலேயும் அறிவியல் உண்மை கலந்துருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு உண்மையான ஒரு விஷயம். கருவேப்பிலையை வந்து ஏன் அடுத்தவங்க கையிலேருந்து நம்ம வாங்கக்கூடாது, நம்மளும் ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, கருவேப்பிலைக்கு வந்து எதிர்மறை ஆற்றலை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷனை வந்து அப்சர்வ் பண்ணுற பவர் இந்த கருவேப்பிலைக்கு நிறையா இருக்குது. நம்ம வந்து இதை ஒருத்தர் கையில் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட எதிர்மறை சக்திகள் அவங்கள பாதிக்கும், அதே மாதிரி அவங்களோட எதிர்மறை சக்திகள் நம்மளே பாதிக்கும். இதெல்லாம் வந்துட்டு நானே வந்து கண்கூட பார்த்துருக்கேன். நான் எப்படி இதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் வந்து காம்பவுண்ட் வீட்டில் வந்து குடியிருந்தோம். அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 வீடு இருக்கும் அந்த வீட்டில். அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேசிப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அந்த வீடுங்களில் அவங்களாம் வந்து இந்த ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு இதெல்லாம் வந்து அவங்க மாற்றி மாற்றி எல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுக்குள்ளே சண்டை வந்துடும், பெரிய சண்டையாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு என்னடா நேற்றுலாம் நல்லா இருந்தாங்க, இன்றைக்கி பார்த்தா சண்டை வருது அப்படின்ட்டு பார்த்தோன்னா, ஆனால் அதுக்கான காரணம்லாம் தெரில. ஆனால் வந்து அதுக்கான காரணம் வந்து இந்த கருவேப்பிலை அப்படிங்கிறது தான் எனக்கு டக்குன்னு சிங்க் ஆனது. ஸோ வந்து நான் கண்கூட பார்த்த விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணணும். ஏன்னா எதையுமே வந்து நம்ம பார்க்காம சொல்லக்கூடாது இல்லைங்களா? அதனால தான் வந்துட்டு நான் கண்கூட பார்த்த ஒரு விஷயத்த தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம வந்து எல்லா ஃபுட்டுலேயுமே நம்ம வந்து கருவேப்பிலை இல்லாத ஒரு ஃபுட்டே நம்ம வந்து சமைக்கவே மாட்டோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு சமைக்கிற ஃபுட்டில் ஏதாவது நச்சுத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த கருவேப்பிலைக்கு வந்து உறிஞ்சக்கூடிய ஒரு பவர் இருக்குதுங்களாமா. அதனால தான் நம் முன்னோர்கள் வந்து கருவேப்பிலையை எல்லா வகையான உணவுகள்லையும் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அதே பழக்கம் வந்து நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்திருக்கு. அதே மாதிரி இந்த கருவேப்பிலையில் வந்து ரொம்ப ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு ஒரு இலை அப்படின்னே வந்து இதை சொல்லலாம். இதை வந்து பச்சையாகவும் சாப்பிட்லாம், நம்ம வந்துட்டு பொடி பண்ணி சாப்பிட்லாம், சட்னி அரைச்சி சாப்பிட்லாம், என்ன விதமாக வேணாலும் சாப்பிட்லாம். இதுக்கு வந்துட்டு கேன்சரை குணப்படுத்தக்கூடிய ஒரு பவரும் கூட இந்த கருவேப்பிலைக்கு இருக்குதுங்களாமா. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து எல்லா டிஷ்லேயும் வந்து கருவேப்பிலையை வந்து நம்ம சேர்த்துக்கணும். அது வந்து நச்சுத்தன்மையை எடுக்கும், நம்ம உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது இல்லைங்களா? அதனால தான். அதே மாதிரி கருவேப்பிலையை வந்து வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எதிர்மறை ஆற்றலை வந்து இது ஈர்க்கக்கூடிய பவர் இருக்கிறனால கருவேப்பிலையை வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து யாராவது வீடுகளில் கருவேப்பிலையை வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து உடனடியாக வந்து பின்பக்கமாக வந்து மாற்றிடுங்க. ஏன்னா வந்து இது வீட்டுக்குள்ளேயும் நம்ம வீடுகளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும், மன நிம்மதி இல்லாமல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சயின்ஸ் ரீதியாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு கருவேப்பிலையை வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து வைக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ நான் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னோடய ஃபேமிலி தானே நீங்களும், அதனால் வந்துட்டு நான் இந்த விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு தொடர்ந்து எல்லோரும் நிறையா ஆதரவு கொடுக்குறீங்க, நிறைய கமெண்ட் நல்ல நல்ல கமெண்ட்லாம் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க எல்லாத்துக்கும்.